மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் படிப்பு குறித்த சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். தற்போது மேலும் ஒரு நேயர் தன்னுடைய சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக காத்திருக்கிறார். திண்டிவனத்தைச் சேர்ந்த யுவராஜ். உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சார், இப்போ நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இப்போ ஃபினிஷ் பண்ணிருக்கேன் சார். இப்போ 6th செமஸ்டர் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ சொல்லுங்க யுவராஜ். சார், இப்போ நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் எக்ஸாம் எழுதிருக்கேன் சார் 6th செமஸ்டர். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. இப்போ நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ 5th செமஸ்டர் வரைக்கும் 82% வச்சிருக்கேன். மேல் கொண்டு நான் பிடெக் மெக்கானிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். பார்ட் டைம்ல படிக்கணும், ஆனா பெரிய காலேஜா நல்ல காலேஜா பார்த்து படிக்கணும்னு ஆசை. அது எங்க படிக்கலாம், எப்படி பண்ணணும், அது ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லுங்க சார். சார், அதாவதுங்க டிப்ளமோ முடிச்சுட்டு இமீடியட்டா பார்ட் டைம் பி ஜாயின் பண்ண முடியாது. மினிமம் 2 years கேப் இருக்கணுங்க. அப்போதான் மேபி சம் டீம் யூனிவர்சிட்டிஸ்ல வேணா அது மாதிரி கொடுக்குறாங்க. பட் நாங்க சொல்றது ரெகுலரா கவர்மெண்ட் மூலமா நீங்க போகணும் அப்படின்னா மினிமம் 2 years கேப் இருக்கணும். நீங்க இப்ப டிப்ளமோ முடிச்சோன்னா கண்டிப்பா டிப்ளமோ மெக்கானிக்கலுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்கிறது. அப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு வேலை பண்ணுங்க. நீங்க எந்த ஊர்ல வேலை செய்யறீங்களோ அந்த ஊர்ல இப்ப அதுக்கு கால் ஃபார் வரும். அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களுடைய இப்ப மெட்ராஸ்ல இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க தனியா ஒரு கால் ஃபார் பண்ணுவாங்க. டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் எய்டட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல பார்ட் டைம் பி கொடுக்குறாங்க. அவங்க இது பண்ணலாம். எந்த ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பார்ட் டைம் பி கொடுக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டுல. இப்ப பார்ட் டைம் பி கவர்மெண்ட் அது மினிமம் அதுக்கு 2 years நீங்க வெயிட்டிங் பீரியட். சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப இமீடியட்டா நம்மள ஜாயின் பண்ண முடியல, நல்லா படிங்க, கண்டிப்பா இன்டர்வியூக்கு வேண்டிய உங்களுடைய திறமைகளையும் திறன்களையும் வளர்த்துக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு கம்பெனில. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு நீங்க பார்ட் டைம் பி அப்ளை பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க வேலை செஞ்சுட்டு அப்புறம் நீங்க படிக்கலாம். யோ பிரசாத், உங்களுடைய சந்தேகம் தெளிந்திருக்கும் என்று நம்புகிறோம். தற்போது திருச்சியை சேர்ந்த ராஜேஸ்வரி காத்திருக்கிறார். ராஜேஸ்வரி, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், திருச்சியிலிருந்து நாங்க கால் பண்றோம் சார். எங்களுக்கு கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ் 3க்கும் 39.33% தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் எம்பிசி சார். ஹலோ, கேளுங்க ராஜேஸ்வரி. எம்பிசி சார் குரூப். எனக்கு 40% இருந்தா தான் நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ண முடியும்னு சொல்றாங்க சார். ஆனா நான் 39.33% சார். அப்ளை பண்ணலாமா சார்? அதாவதுங்க வெரி கிளியருங்க. மினிமம் அதாவது இந்த மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில 40% இருக்கணுங்க. ஈவன் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபு கூட 40% இருக்கணும் அப்படின்னு தீர்ப்புக்கு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபுக்கு மட்டும் மார்க் மினிமம் பாஸ்னாலும் அப்ளை பண்ணுங்க. சுப்ரீம் கோர்ட்ல நம்மளுடைய தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. இந்த மேல்முறையீடுடைய தீர்ப்பு பொறுத்து சப்போஸ் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் மினிமம் பாஸ் அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க தமிழக அரசு. பட் அதே எம்பிசி எஸ்சிக்கு மினிமம் எம்பிசிக்கு மினிமம் 40% இருக்கணுங்க. சோ அதனால உங்களுக்கு இங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. மேபி டீம் யூனிவர்சிட்டிஸ் யாராவது அக்செப்ட் பண்ணா கூட அதை பாத்துக்கலாம். பட் டெஃபினட்டா கவுன்சிலிங்ல உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மிங்க. தற்போது விழுப்புரத்தைச் சேர்ந்த சுஜாதா காத்திருக்கிறார். சுஜாதா, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சார், 113 தான் மெக்கானிக் கட் ஆஃப் என் டாட்டர். சொல்லுங்க, கேளுங்க சுஜாதா. அதுக்கு மெக்கானிக் கிடைக்குங்களா? அப்படி மெக்கானிக் படிச்சோம்னா கேர்ள்ஸ்ன்ற முறையில உங்க கம்பெனில வேலைக்கு எடுத்துப்பாங்களாங்க சார்? இல்ல, இப்பதான் நான் சொன்னேங்க, நிறைய கம்பெனிஸ் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மெக்கானிக்கல். ஏன்னா பெண்கள் நம்ம இந்தியாவில பெண்கள் மெக்கானிக்கல் ஃபீல்டு இருக்கிறது 8% பெண்கள் தான் வேலை செய்யறாங்க. நிறைய கம்பெனிஸ் இப்போ எனக்கு தெரிஞ்ச சில டாப் கல்லூரியில பெண்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்லயே சான்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பெண்களா இருக்கனால கொடுக்குறாங்க. அதனால தாராளமா படிக்கலாம். இந்த வருஷம் எல்லா கட் ஆஃபும் யார் அப்ளை பண்ணி எலிஜிபிள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு மெக்கானிக்கல் சீட் கிடைக்கும். அதாவது இன்ஜினியரிங் சீட்டு கண்டிப்பா கிடைக்கும். பட் நல்ல கல்லூரியை பார்த்து எடுங்க, அதுதான் எங்களுடைய அட்வைஸ். அவ்வளவுதான் நாங்க சொல்றது. சார், இப்ப நல்ல கல்லூரியை பார்த்து தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள். எப்படி இந்த நல்ல கல்லூரி என்பதை எப்படி தேர்வு செய்வது? இது பலருக்கும் இருக்கும் சந்தேகமாக. இல்ல, கண்டிப்பா சார். அதாவது நிறைய பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. நான் எப்பவுமே சொல்றேன், பில்டிங் அடிப்படை வசதி இல்லை என்றால் அண்ணா யூனிவர்சிட்டியோ ஏஐசிடியோ எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு அவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்ப நாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம பில்டிங் நல்லா இருக்கணும் கிடையாது. பில்டிங் எப்பவும் இருக்குதான் போகுது. என்னென்ன வசதிகள் இருக்கு, அவங்க எக்ஸ்ட்ரா அடிஷனலா என்ன கத்துக்க முடியும், என்ன மாதிரி ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்களுடைய அகாடமிக் ரெக்கார்டு எப்படி இருக்கு, அவங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் தேவைப்படுதுங்க.
அதாவது இப்போ கேட் எக்ஸாமுக்கோ ஐஏஎஸ் எக்ஸாம் அந்த மாதிரி ஏதாச்சும் கோச்சிங் கொடுக்குறாங்களா, பிளேஸ்மெண்ட்டுக்கு வேண்டிய ப்ராப்பர் கோச்சிங் இருக்கா, இண்டஸ்ட்ரி அவங்க இன்ஸ்டிடியூஷன் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுட்டு தான் ஒரு காலேஜ் ஆய்வு செஞ்சு தான் அவங்க எடுக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் அகாடமிக்ல நல்லா இருக்கோ அல்லது பில்டிங் நல்லா இருக்கோ அப்படின்னு ஆய்வு செய்ய ஒரு கல்லூரி எடுக்கக்கூடாது. யாரு நடத்துறாங்க, எப்படி நடத்துறாங்க அப்படின்னு. அதுக்கு பெஸ்ட் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்களுடைய கட் ஆஃபுக்கு ஒரு போன வருஷம் கட் ஆஃப் அவங்க வெப்சைட்லயே அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லயே பார்த்தா ஒரு தெரியும். அதுல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 கல்லூரி எடுத்துக்கிட்டோம். போய் பார்க்கட்டும், நிறைய டைம் இருக்கு. ஜூன்ல தானே கவுன்சிலிங், நிறைய டைம் இருக்கு. அங்க படிக்கிற பசங்கிட்ட கேட்கட்டும். அந்த பசங்களுடைய ஃபீட்பேக் வச்சு அவங்க சாய்ஸ் 1, 2, 3, 4 வச்சு அப்பதான் கவுன்சிலிங் எடுக்கணும். ஸோ சின்ன ஒரு ஆய்வு செஞ்சுட்டு கவுன்சிலிங் போறது புத்திசாலித்தனம் சொல்றேன் சார். நிச்சயமாக டாக்டர். தற்போது உடுமலைப்பேட்டையை சேர்ந்த சின்னசாமி என்ற நேயர் காத்திருக்கிறார். சின்னசாமி கேளுங்க. சின்னசாமி சார், சின்னசாமி ஃப்ரம் உடுமல்பேட்டை சார். கேளுங்க சார். சின்னசாமி ஃப்ரம் உடுமல்பேட்டை. தொடர்ந்து பேசுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. என் சன் வந்து 194.5 வாங்கியிருக்காரு சார். சரிங்க. அவருக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரிங்க. கோயம்புத்தூர் ஏரியாவில் எந்த காலேஜ் கிடைக்கும் சார்? ரைட்டுங்க. குமரகுரு லைக் பண்ணாரு. குமரகுரு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. வந்து பிசி வந்து பார்டர் லைன் சான்ஸ். ஸ்ரீகிருஷ்ணா, அதுக்கப்புறம் அடுத்த காலேஜஸ் இப்போ பண்ணாரி, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பா 100% கிடைக்குங்க. கொங்கு கிடைக்கும் பெருந்துறையில. கோயம்புத்தூர்ல குமரகுரு பார்டர் லைன் சான்சஸ் இருக்கு. சரிங்களா? சின்னசாமி நன்றி. தற்போது சென்னையை சேர்ந்த நமச்சிவாயம் என்ற நேயர் காத்திருக்கிறார். நமச்சிவாயம் கேளுங்க. ஹலோ, வணக்கம் சார். நான் போரூர்ல இருந்து நமச்சிவாயங்கிற நேயர் பேசுறேன். சொல்லுங்க. எங்க பையன் வந்து 996 மார்க் வாங்கியிருக்காரு. கட் ஆஃப் வந்து 150. அது மெக்கட்ரானிக்ஸ்ங்கிற கோர்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வெளிநாட்டுல தான் இதுக்கு வேலை வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு, இங்க உள்நாட்டுல கிடையாதுங்கிறாங்க. ரெண்டாவது வந்து இப்ப எங்க பையன் வந்து இப்ப கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 150ங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில ஏதாவது கோர்ஸ் பண்ணலாமா, மெக்கானிக்கல் பண்ணாம எப்படி சொல்லுங்க சார், கொஞ்சம் ஐடியா. இல்ல, அதாவதுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில மெயின் கேம்பஸ் உங்களுக்கு கிடைக்க 150 மார்க். அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல கண்டிப்பா 150க்கு உங்களுக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும், மெக்கானிக்கல் சீட்டே கிடைக்கும். நீங்க வந்து உங்க 150 மார்க்குக்கு உங்களுக்கு கிடைக்கிற கல்லூரியில நல்ல கல்லூரியா தேர்ந்தெடுங்க. அதான் எப்படி ஒரு கல்லூரி தேர்ந்தெடுங்க கூட இப்ப நான் வந்து சொன்னேன். அடுத்தது வந்து மெக்கட்ரானிக்ஸ்ல வெளிநாட்டுல தான் வேலை வாய்ப்பு அப்படின்னு கிடையாது, இங்கேயும் வேலை வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோர் நம்ம ஒரு ஐடி கம்பெனிக்கு தேவையும் கோர் கம்பெனிக்கு இருக்கிற தேவையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. ஸோ ஒரு பையன் வந்து பெரிய கோர் கம்பெனில பிளேஸ் ஆகணும்னா, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க பையனை வந்து மெக்கட்ரானிக்ஸ் எடுத்தாருன்னா அரியர்ஸ் இல்லாம படிக்கணும், 75 மார்க் மேல வாங்கணும், இன் டெப்த் நாலேஜ் வேணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். நான் ஜஸ்ட் மெக்கட்ரானிக்ஸ் வச்சிருக்கேன், நான் 70 மார்க் வச்சிருக்கேன், எனக்கு ஜாப் கொடுப்பாங்களா அப்படிலாம் எந்த பிரான்ச்சுக்கும் கிடைக்காது. நம்முடைய திறமை சாமர்த்தியம், நம்ம எந்த கல்லூரியில் படிக்கிறோம் அதை வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து உங்க பையன் எடுத்தாருன்னு அப்படின்னா அவங்க திறமையை வளர்த்துக்க சொல்லுங்க. பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ண சொல்லுங்க. பண்ணா இங்கேயும் வாய்ப்பு இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்ல கிடையாது. தற்போது கரூரை சேர்ந்த ராம்குமார் என்ற நேயர் காத்திருக்கிறார். ராம்குமார் கேளுங்க உங்க சந்தேகங்களை. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நான் ராம்குமார் கரூர்ல இருந்து பேசுறேன். நான் வந்து 2012 டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் முடிச்சேன் சார். ஓகேங்க. 95% முடிச்சிருக்கேன். சரிங்க. இப்போ வந்து 1 இயர் வந்து ஒரு பிரைவேட் செக்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்ரெண்டிஸா. 1 இயர் முடியுது. நான் வந்து அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் படிக்கலாம்னு இன்ட்ரெஸ்டா இருக்கேன். சரிங்க. அப்படி படிக்கிறப்ப எனக்கு என்னென்ன மாதிரி அட்வான்டேஜஸ் என்னென்ன மாதிரி டிராபேக்ஸ் இருக்கும்னு தெரியணும் சார். ஏன்னா நிறைய பேர் வந்து மெக்கட்ரானிக்ஸ் வந்து மெக்கானிக்கல் அளவுக்கு ஒர்க் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால இல்ல, அதாவது நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மெக்கட்ரானிக்ஸ் எடுத்தா ஹையர் ஸ்டடிஸ் பண்ணும்போது கேட் எக்ஸாம்ல மெக்கட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் இல்ல. புரியுதுங்களா? இல்ல நான் முடிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டு அப்ராட் போறேன், ஜெர்மன் லாங்குவேஜ் நான் கொஞ்சம் கத்துக்கிறேன் சார், ஜெர்மனில போய் டாப் யூனிவர்சிட்டியில படிக்கிறேன், இல்ல யூஎஸ்ல போய் படிக்கிறேன் அப்படின்னா மெக்கட்ரானிக்ஸ் தப்பு கிடையாது. அடுத்தது வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் எப்பவுமே சொன்னேன், இப்ப கூட சொன்னேன், இப்போ பெரிய கோர் கம்பெனிஸ் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு கம்பெனி ஒரு காலேஜுக்கு வரும்போது நம்ம கோர் கம்பெனி வந்து நல்ல பெரிய சம்பளம் கொடுக்கணும். அவங்க என்ன ஃபர்ஸ்ட் என்ன விதிமுறை என்ன சொல்றாங்க, அரியர்ஸ் இல்லாம படிக்கணும், 75 மார்க் மேல வேணும், இப்படி எல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ஆல்ரெடி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரொபோட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க, மெக்கட்ரானிக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட், நீங்க தியரிட்டிக்கல் பிராக்டிகல் நல்லா பண்ணீங்க. உங்களுக்கு ப்ராப்ளமே எங்க வரும்னா மேக்ஸ்ல வரும். இப்போ நீங்க வந்து 1 இயர் மேக்ஸ் படிச்சு 3 வருஷமா நீங்க மேக்ஸ் படிச்சீங்கன்னா 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஃபைனல் இயர்ல மேக்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க வந்து சடனா வந்து நீங்க வந்து எல்லா இப்ப இந்த மாதிரி மெக்கட்ரானிக்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே நீங்க எடுக்கலாம். நீங்க எடுக்கும்போது என்னன்னா செகண்ட் இயர்லயும் தேர்ட் இயர்லயும் மேக்ஸ் இருக்கு.
சடனா 3 வருஷம் மேக்ஸ் படிக்காம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது கஷ்டமா இருக்கு. இப்போ எங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% வொகேஷனல் இந்த டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தியரி அண்ட் பிராக்டிகல் கோர் சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் வாங்குறீங்க. பட் மேக்ஸ்ல கொஞ்சம் வந்து மார்க் கம்மியாயிடுது, இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுறீங்க. ஸோ அப்போ வந்து நீங்க அது மட்டும் ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. நீங்க வந்து இப்போ நீங்க வந்து இன்ஜினியரிங் லேட்டரல் என்ட்ரில ஜாயின் பண்ணுமா, இப்போ இருந்து இன்னையில இருந்து நீங்க வந்து செகண்ட் இயர் மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட வந்து கத்துக்கோங்க. ஏன்னா அரியர்ஸ் இல்லாம படிச்சாதான் இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு நல்லா இருக்க போகுது ஃபியூச்சர்ல கோர் கம்பெனில. ஸோ அது மனசுல வச்சுக்கோங்க. நிச்சயமாக. தற்போது சத்தியமங்கலத்தை சேர்ந்த ரமேஷ் காத்திருக்கிறார். ரமேஷ், கேளுங்க ரமேஷ். ஹலோ சார், நான் வந்து 12th இப்பதான் முடிச்சிருக்கேங்க. 1128 மார்க் வாங்கினேன். கட் ஆஃப் 185.75. அதுக்கப்புறம் நான் மெக்கட்ரானிக்ஸ் சூஸ் பண்ணலாம்னு இருக்கேங்க சார். அதுக்கு இந்த இப்ப இருக்க மாதிரியே ஃபியூச்சர்லயே வேலை வாய்ப்பெல்லாம் கரெக்டா இருக்குங்களா இல்ல கம்மியாயிருங்களா? இல்ல எதுவுமே கம்மியாகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லைங்க. நான் வந்து இன்னைக்கு சொல்றேன், உங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க. மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட்னால நம்ம கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் சூஸ் பண்ணுவது அந்த காலேஜ்ல மெக்கட்ரானிக்ஸ் ரிலேட்டட் பெரிய பெரிய கம்பெனிஸ், உதாரணத்துக்கு நான் சொன்ன இந்த ராபர்ட் பாஷ் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் வராங்களான்னு பாருங்க. சூஸ் பண்ண முன்னாடி அவங்க வெப்சைட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய வெப்சைட்ல போய் பாருங்க. மெக்கட்ரானிக்ஸ் இப்போ வந்து சில கல்லூரிகள் கொடுக்குறாங்க. அந்த கல்லூரியுடைய என்னென்ன கம்பெனிஸ் வந்திருக்காங்க மெக்கட்ரானிக்ஸ்க்கு. அடுத்தது அங்க படிக்கிற மெக்கட்ரானிக்ஸ் பசங்கிட்ட கேளுங்க, நான் மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன், நான் ரிலேட்டடா ஆட்டோமேஷன் ரொபோட்டிக்ஸ்ல வந்து எனக்கு வேலை செய்யணும், அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வராங்களான்னு கேளுங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து மேல் படிப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபாரின் போறதுக்கு வந்து நம்ம ஜிஆர்இ டோஃபல் கோச்சிங்லாம் இருக்கா. ஸோ கொஞ்சம் ஆய்வு செஞ்சுட்டு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்க. வாய்ப்புகள் இருக்கதான் செய்ய போகுது. எதுக்குமே வாய்ப்பு சரிவு வந்து கம்மி, எப்பவுமே இருக்கதான் செய்யும். சிலதுக்கு வந்து மிக ஜாஸ்தியா இருக்கும், சிலது ரெகுலர் growth இருக்கும். திரும்ப திரும்ப எல்லாருக்குமே அதே சந்தேகம், எதிர்காலத்திலும் இதே மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் சார். எப்பவுமே growth எப்பவுமே இருக்கிறது தான் செய்யும். நார்மல் growth இல்லாம இருக்கவே இருக்காதுங்க. கரூரை சேர்ந்த சக்தி பிரகாஷ் காத்திருக்கிறார். சக்தி பிரகாஷ், கேளுங்க உங்களுடைய சந்தேகங்களை. சார், நான் கரூர்ல இருந்து சக்தி பிரகாஷ் பேசுறேங்க சார். கேளுங்க சார். சார், நான் வந்து இன்ஜினியரிங் கேட்டா வந்து 172 சார். சரிங்க. எஸ்சி கேட்டகரிங்க சார். எனக்கு வந்து டாப் காலேஜ்ல வந்து மெக்கானிக்கல் கிடைக்குமா சார்? கிடைக்கும். நீங்க ரிசர்வ் கேட்டகரி, அதனால கவலை பண்ணுங்க. டாப் செல்ஃப் பினான்சிங் காலேஜ்ல கிடைக்கும். அதுக்காக அண்ணா டாப், அண்ணா பிஎஸ் மாதிரி டாப் கவர்மெண்ட் எய்டட்ல கவர்மெண்ட்லயும் வந்து செகண்ட் லெவல் டாப் லெவல்லாம் இருக்கு. டாப் லெவல் கவர்மெண்ட் கிடைக்கும். டாப் லெவல் செல்ஃப் பினான்சிங் காலேஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சார். மேலும் பல நேயர்கள் தங்களுடைய சந்தேகங்களுடன் காத்திருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சி தொடரும்.